அனைவருக்கும் வணக்கம். இது யூகேவி தமிழா. கல்வி சம்பந்தப்பட்ட தகவல்களை நம்ம சேனல்ல தொடர்ச்சியா குடுத்துட்டு வரோம். அதே மாரி ஒரு 12ஆம் வகுப்பு முடிக்கக்கூடிய மாணவர்கள் அடுத்து என்ன படிக்கலாம், எங்கு படிக்கலாம், எப்படி படிக்கலாங்கிற கான்செப்ட்ட பேஸ் பண்ணி வீடியோஸ்ங்கிறது குடுத்துட்டு வராங்க. நம்ம டிஎன்இஏ 2026 அப்படிங்கிற தமிழ்நாடு இன்ஜினியரிங் கவுன்சிலிங் சம்பந்தப்பட்ட தகவல்களையும், அது ரிலேட்டடான பொறியியல் கல்லூரிகள் மற்றும் அங்க இருக்கக்கூடிய பாடப்பிரிவுகள் சம்பந்தமாவும் நம்ம தகவல்கள் வந்து குடுத்துட்டு வரோம். நம்ம இப்ப தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சிறந்த பொறியியல் கல்லூரிகள் பத்தி ஒவ்வொரு கல்லூரிகள் பத்தி நம்ம வந்து வீடியோ வந்து போட்டுக்கிட்டு வரோம். ஸோ அந்த வரிசையில இந்த பர்டிகுலர் வீடியோல நம்ம எந்த கல்லூரியை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி அப்படிங்கிற ஒரு கல்லூரியை பத்தி தான் பார்க்க போறோம். இந்த ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து சென்னையில இருக்குங்க. ஸோ இந்த ராஜலட்சுமி இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் இவங்க வந்து மேக்ல A++ கிரேடு வாங்கின ஒரு கல்லூரியா பார்க்கப்படுது. இது போக வந்து பாத்தீங்கன்னா இவங்க வந்து இது வந்து ஒரு அட்டானமஸ் கல்லூரியாகவும் பார்க்கப்படுது. இது இல்லாம ஏஐசிடியில இருந்து பாத்தீங்கன்னா இவங்க ஃபண்ட் வாங்கி இவங்க வந்து லேப் ஐடியா லேப் அதெல்லாம் வந்து இவங்க வந்து நடத்திக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த கல்லூரியில வந்து பாத்தீங்கன்னா நல்ல கட் ஆஃப் வாங்கின மாணவர்கள் வந்து கண்டினியூஸா ஜாயின் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிறது 2008ல ஆரம்பிக்கப்பட்ட ஒரு கல்வி நிறுவனமா பார்க்கப்படுதுங்க. ஸோ இங்க வந்து இவங்க என்னென்ன டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் வந்து ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங், பிஇ இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங், பிஇ மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், பிஇ கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங்ல சைபர் செக்யூரிட்டி, பிஇ எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல பிஎல்எஸ்ஏ டிசைன் அண்ட் டெக்னாலஜி, பிடெக் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ், பிடெக் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம், பிடெக் பயோடெக்னாலஜி மாதிரியான டிபார்ட்மெண்ட்ஸ்லாம் இருக்குதுங்க. நல்ல பிளேஸ்மெண்ட்ஸ் இருக்குது. பிளேஸ்மெண்ட்ஸ் எல்லாமே பிளேஸ்மெண்ட் டீடைல்ஸ்ல இருக்குது. சரிங்களாங்க. இப்ப நம்மளுக்கு என்ன தகவல் தேவை? ஆஸ் எ ஸ்டூடெண்ட் அண்ட் பேரண்ட் கவுன்சிலிங்க்கு வெயிட் பண்ணிட்டு இருக்க மாணவர்கள் மற்ற பெற்றோர்களுக்கு முக்கியமா என்ன தகவல் தேவைன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜிங்கிற கல்லூரியில சேர்றதுக்கு குறைஞ்சபட்சம் எவ்வளோ கட் ஆஃப் மதிப்பெண்கள் தேவை? இது எப்படி சார் நம்ம தெரிஞ்சுக்கலாம் பார்த்தீங்கன்னா, கடந்த வருஷத்தோட கட் ஆஃப் மதிப்பெண்களை பார்த்தாலே நம்மளுக்கு ஓரளவுக்கு ஐடியா கிடைச்சிடும். என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் இருந்தால் நம்மளுக்கு வந்து கிடைக்கும். அதுவும் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜி கம்ப்யூட்டர் சயின்ஸ்க்கு என்ன கட் ஆஃப் தேவை, மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்க்கு என்ன கட் ஆஃப் தேவை அப்படின்ட்டு பல பேருக்கு டவுட்ஸ் இருக்குது. ஸோ அவங்களுக்கான ஒரு டவுட்டை தான் நான் கிளியர் பண்ண போறேன். ஸோ கடந்த வருஷம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜியில் என்ன கட் ஆஃப் மதிப்பெண்கள் வாங்கினவங்களுக்கு சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்களை பார்ப்போம். இதில் ஃபர்ஸ்ட் வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் எடுத்துக்கிறோம். ஸோ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓசி கேட்டகரி. ஸோ இந்த ஓசி கேட்டகரியில் வந்து பார்த்தீங்கன்னா 191ங்கிற கட் ஆஃப்க்கு போன வருஷம் வந்து சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. பிசி கேட்டகரி 187க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி முஸ்லீம் 184க்கும், எம்பிசி 185க்கும், எஸ்சி 169, எஸ்சிஏ 114.5 மற்றும் எஸ்டி 160க்கு சீட்டுங்கிறது முடிஞ்சிருக்குங்க. இது வந்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங் டிபார்ட்மெண்ட்டுக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் இசிஇ எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ இசிஇ டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தவரைக்கும் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி 190, பிசி 185.5, பிசிஎம் 185, எம்பிசி 184, எஸ்சி 160.5, எஸ்சிஏ 139க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து பார்த்தோம் அப்படிங்கிற பட்சத்தில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் இன்ஜினியரிங், அதில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் மெஷின் லேர்னிங்கிற ஒரு டிபார்ட்மெண்ட்டுக்கு போன வருஷம் என்ன கட் ஆஃப் க்ளோஸ் ஆயிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஓசி கேட்டகரி 189.5, பிசி 185.5, பிசிஎம்மும் சேம் கட் ஆஃப், எம்பிசி 183.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சி 163, எஸ்சிஐ 140 மற்றும் எஸ்டி 154க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்த டிபார்ட்மெண்ட் பார்த்தீங்கன்னா ஏஐ அண்ட் டிஎஸ் மாணவர்கள் பெரும்பாலும் சேரக்கூடிய டிபார்ட்மெண்ட் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் டேட்டா சயின்ஸ் டிபார்ட்மெண்ட். இங்க ஓசி கேட்டகரி 189க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசி 185க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. பிசிஎம் அண்ட் எம்பிசி ரெண்டுலையுமே 183.5க்கு சீட்டு முடிஞ்சிருக்கு. எஸ்சி 166.5, எஸ்சிஏ 119.5, எஸ்டி 143க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து கம்ப்யூட்டர் சயின்ஸ் அண்ட் பிசினஸ் சிஸ்டம்ங்கிற டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரி 187க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசி 183.5, பிசிஎம் 185, எம்பிசி 183, எஸ்சி 157.5, எஸ்சிஏ 118.5 அண்ட் எஸ்டி 146.5க்கு போன வருஷம் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க. அடுத்து அவங்களோட டிபார்ட்மெண்ட் கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங். ஸோ கம்ப்யூட்டர் அண்ட் கம்யூனிகேஷன் இன்ஜினியரிங் பொறுத்த வரைக்கும் ஓசி கேட்டகரி 186.5க்கு சீட்டு கிடைச்சிருக்கு. பிசி 184க்கும், பிசிஎம் 183.5க்கும், எம்பிசி 182.5க்கும் சீட்டு கிடைச்சிருக்குங்க. எஸ்சி 158க்கும், எஸ்சிஏ 117.5க்கும் சீட்டுங்கிறது கிடைச்சிருக்குங்க.
அடுத்து எலக்ட்ரானிக்ஸ் இன்ஜினியரிங்ல விஎல்எஸ்ஐ டிசைன் அண்ட் டெக்னாலஜி டிபார்ட்மெண்ட் ஓசி கேட்டகரி 185, பிசி 183, பிசிஎம் 182.5, எம்பிசி 180.5, எஸ்சி 157, எஸ்சிஏ 126.5 மற்றும் எஸ்டி 131க்கு போன வருஷம் சீட்டுகிறது கிடைச்சிருக்குங்க. பயோடெக்னாலஜி பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு ஓசி கேட்டகரியில் 184, பிசி 173, எம்பிசி 169.5, எஸ்சி 160, எஸ்சிஏ 141.5க்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. தென் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் ஓசி கேட்டகரி 180.5, பிசி 175, பிசிஎம் 177, எம்பிசி 170.5, எஸ்சி 147.5 மற்றும் எஸ்டி 115க்கு சீட்டு கிடைச்சிருக்குங்க. ஸோ இதுதான் போன வருஷம் ராஜலட்சுமி இன்ஸ்டியூட் ஆஃப் டெக்னாலஜில என்ன கட் ஆஃப்க்கு நம்மளுக்கு வந்து சீட்டு கிடைச்சது அப்படிங்கிற தகவல்கள்ங்க. இது மாதிரி கண்டினியூஸா உங்களுக்கு பல்வேறு வகையான கல்லூரிகளோட கட் ஆஃப் மதிப்பெண்கள், பல்வேறு வகையான கல்லூரிகள், பல்வேறு வகையான கோர்சஸ் சம்பந்தப்பட்ட தகவல்கள் வேணுங்கிறவங்க யூகேவி தமிழா அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மற்றும் இந்த வீடியோ உபயோகமா இருக்கு நீங்க நினைச்சீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்ச மாணவர்கள் மற்றும் பெற்றோருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. மிகவும் நன்றி.